வாழ்க்கையின் வெற்றிக்கு கல்வி அவசியமா அவசியம் இல்லை என்ற காலத்துக்கு தோதுவான ஒரு தலைப்பு. இவ்வளவு நேரம் நாம போராடுறது கல்விக்காக தான். அந்த கல்வி அவசியமா அல்லது அவசியம் இல்லையா அப்படின்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வுல நிகழ்த்த வர்றாங்க. தௌஃபீக் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல படிப்பாளி, நல்ல பணிவான மாணவர். அவர் படிப்பு அவசியம் அப்படின்ற ஒரு டாபிக்ல பேச வர்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா படிப்பு அவசியம் இல்ல, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா படிப்பை எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வெற்றி பெறவா செய்யறாங்க? வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு படிப்பெல்லாம் தேவையே கிடையாது, அதுக்கு வேற வேற எல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வித்தியாசமான டாபிக்ல உங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா எம் முர்ஷிதா, இந்த பிள்ளை ஏற்கனவே சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடமே பேசியிருப்பார். வித்தியாசமான ஒரு தலைப்புல அவங்க வர்றாங்க. அப்புறம் அவசியம்ன்ற தலைப்புல ஹெச் சுல்தான், அவரு படிப்புக்கு உட்காரத்து வாங்கி வர்றாரு. எஃப் முகமது ஆசிபோ மாசம் மாசம் பீஸ் கட்டுற வாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நைட்டு பகல் பார்க்காம உழைச்சு உன வாணி வித்யால கொண்டு சேர்ந்த நீ படிப்பு வேண்டாம்னு சொல்லி பேச வந்திருக்கிறியான்னு முறைச்சு பாக்குறாங்க. அவர் பேச வர்றாரு. அப்புறம் எஸ் முகமது உமர் படிப்பு அவசியம் பேசினார். ஏன்னா அவர் ஒழுங்கா போகணும், ஏன்னா நிர்வாகிகள் படிக்க வச்சுட்டு இருக்காங்க அவரை, அவர் ஒழுங்கா வீட்டுக்கு போகணும். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா படிப்பு அவசியம் பேச வர்றாரு. ஆர் அர்ஷத் இல்ல இல்ல படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது, வாழ்க்கை வேற படிப்பு வேற, வாழ்க்கையின் வெற்றிக்கு படிப்பு தேவையில்லை என்று சொல்லி அவர் தன் வாதத்தை வைக்க வர்றாரு. வாங்க முதல்ல கல்வி அவசியமா கல்வி அவசியம் இல்லையா என்ற பட்டிமன்றத்தில் அவசியமே என்ற அந்த தலைப்பில் ஹெச் ஐனுல் தௌஃபீக்கை அழைக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி சத்தியநபி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் அன்பும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலத்துக்கு தோதுவான தலைப்பில் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த இந்த பள்ளியின் தலைவர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, ஒத்துழைத்த ஜமாத்தார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் மத்தியில் வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி அவசியமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நடுவர்களே, வாழ்க்கையில் 1000 பேரை கூட எதிர்த்து வாழலாம், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்பதுதான் கல்வி தரும் மிகப்பெரிய நம்பிக்கை. இப்ப படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன செய்யலாம்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவான். இதுவே படிச்சுட்டா அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிப்பான். எதுங்க மிகப்பெரிய வெற்றியை தரும்? கல்விதான் மிகப்பெரிய வெற்றியை தரும். நான் ஒரு குறளை நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற 7 சொற்கள் அடங்கிய இந்த திருக்குறளின் மகத்துவம் என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய நூல்களை படித்து நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு தான் துணைக்காலே தேவையில்லை, தன் காலே போதும் என்பதால் தான் ஒரு சொல்லில் கூட துணைக்கால் போடாமலே வள்ளுவர் எழுதியுள்ளார். எப்படி ஆய்வு பாருங்க, அந்த குறள்ல துணைக்காலே கிடையாது. அந்த இதுல அந்த செய்யுள்ள செய்யலாம் திருக்குறள்ல துணைக்காலே கிடையாது. சொல்லுங்க. ஒரு மார்க்கெட் பக்கத்துல 100 பேர் கூடி இருந்தாங்க. அந்த பக்கமா போன இளைஞர் அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாரு. உள்ள ஒருத்தரு இந்த உட்கார்ந்து பேச வந்திருக்க 3 கரடிங்க, அதே மாதிரி ஒரு கரடி வச்சு பேச வந்திருக்க கரடிங்க மாதிரி ஒரு கரடி வச்சுட்டு ஒவ்வொரு முடியா பிச்சு காசு வித்துட்டு இருந்தாரு. இந்த முடியை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சா காசு கொட்டுமா? அந்த இளைஞர் வாங்கிட்டு போனவர் ஒருத்தர் கூப்பிட்டு, இந்த முடியை வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சா காசு கொட்டுன்னு வாங்கிட்டு போறீங்களா? பல வருஷமா அந்த கரடி அவன் தான் வச்சிருக்கான், அவனுக்கே காசு கொட்டல, கொஞ்சமாச்சு யோசிக்க கூடாதான்னாரு. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு முதியவர் சொன்னாரு, இதுக்குதான் 4 எழுத்து படிக்கணும்ன்றது. இந்த புள்ள வருகாலத்துல ஒரு சமுதாயத்தை வெற்றி அடைய வைக்க போதுன்னாரு. அந்த புள்ளதான் பிற்காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர். அசர், நான் ஒன்று சொல்லட்டுமா? மனிதனோட அறிவு தானே வளர்ச்சி. கடின உழைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற காரணமாக இருக்கலாம், ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு படிப்பு வேண்டும். இது சாதாரணமானது இல்லை நடுவர் அவர்களே. 65 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் கல்லடைப்புன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார். அவரோட கல்லு ரொம்பவே பெரிய சைஸ் தான். அதனால டாக்டர் சின்னதாக அந்த கல்லை உடைத்து ஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாம் முடிந்த பிறகு நெகிழ்ச்சியோடு அந்த முதியவர் நன்றி சொன்னார். உடனே டாக்டர் சொன்னாரு, சார் நான் யார் தெரியுமா? உங்ககிட்ட 8ஆம் கிளாஸ் படித்த மதுரை காசிம் தான் சார். நான் படிக்கிற காலத்துல இதை உடைப்பேன் அதை உடைப்பேன், கோபத்துல நீங்க கூட கடைசியில நீ கல்லை தாண்டா உடைப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கிண்ணியில் உள்ள கல்லை நான் தான் சார் உடைத்து எடுத்தேன். எதிர்மறையை கூட நேர்மறையாக சிந்திப்பவன் தான் நடுவர்களை வெற்றி பெறுவான். அதுக்கும் படிப்பு வேண்டும். மாண்புமிக்க நடுவர் அவர்களே, கை நாட்டெல்லாம் கையெழுத்தாக மாறி போன இந்த காலத்துல போய் படிப்பு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா?
படிக்காதவர்களும் வெற்றி பெறுகிறார்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு சில பேருக்கு தான் வாய்க்கும். சொல்ல போனா படிக்காதவர்களின் வெற்றி தங்களோடய நின்றுவிடும். ஆனால் படித்தவர்களின் வெற்றி தன்னை சார்ந்தவர்களையும் வெற்றி பெற வைக்கும். பிச்சை எடுக்கிறதை கேவலமா பார்க்கக்கூடிய இந்த சமூகம் பிச்சை போகிலும் கற்கே நன்று, பிச்சை எடுத்தாவது படிடா என்று ஒரு புலவன் சொன்னார். ஏன்னா படிக்காம இருப்பது பிச்சை எடுக்கிறதோட கேவலமானது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வி பெறுக. அப்படி சொல்லுங்க. கல்வியை மறக்காதீங்க. எனவே வாழ்க்கையை வெற்றி பெற கல்வி அவசியமே 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 என்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பட்டாசாக பிச்சு உதறிட்டாரு. கல்வி எதை வச்சு அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க? கல்வி இல்லைன்னு சொன்னா அத நம்ம பலமொழி சொல்லுவாங்க இல்லையா, கற்றவனுக்கு போகுமிடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவனுக்கு போகுமிடமெல்லாம் செருப்பு. அந்த கதை தான். அதுக்காக எல்லாரும் தப்பா நினைச்சிட கூடாது. தோல்வி அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஒரு பேங்க்ல போய் செலான ஃபுல்லா பண்ண தெரியல, நீங்க கேட்கலாம் ஹஸ்ரத் மார்க்க கல்வி சிறந்தது, மார்க்க கல்வி உயர்ந்தது. மார்க்க கல்வி உயர்ந்ததுதான், அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா உலகத்தின் அடிப்படை விஷயங்கள், உலகத்தின் அடிப்படை அறிவுகள் உலக கல்வி கொஞ்ச நேரம் கத்திருந்தா மட்டும்தான் தெரிய முடியும் சகோதரர்களே. அழகாக ஆணித்தரமா பேசினாரு. இதுக்கு மேலையும் கல்வி அவசியம் இல்லைன்னு பேசுறதுக்கு தைரியம் வேணும். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா தைரியமா போய் ஒண்ணுலாம் செஞ்சுட்டு வந்துட்டான். எங்க தப்பு வந்துருமான்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொன்றுலாம் செஞ்சுட்டு அமல் செய்யற மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டாங்க. வாங்க, கல்வி வாழ்க்கையின் வெற்றிக்கு கல்வி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எம் முர்ஷிதா அவர்கள் உங்களுக்கு மத்தியில் பேசுவார். அல்ஹம்துலில்லாஹ். எங்களின் பாசமிகுந்த கண்ணியமிக்க டாக்டர் தலைவர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, பேய்மொழி மொழிக்கும் ஆப்போசிட் பார்ட்டிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். எதிரணியில இருந்தே நம்ம தௌஃபீக் பாய் வந்தாரு. கிட்னி உடைச்ச கதை, கரடி கதை அப்படியே ஆரம்பிச்சு திடீர்னு சவுண்ட் விட்டாரு, நீங்க எல்லாரும் படிக்க வேண்டும். ஆமா, திடீர்னு மைக்க வந்து வாய்க்குள்ள உள்ள கொண்டு போயிட்டாரு. படித்தே ஆக வேண்டும்னு ரொம்ப கொந்தளிச்சாரு. தண்ணியை குடிக்க தண்ணியை குடிக்க. என்ன பில்டப்பா? கல்வி அவசியமா இல்லையாங்கிறது கேள்வி இல்ல, வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அவசியமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்படி சொல்லுங்கம்மா, அப்படி சொல்லுங்க. அவசியம் இல்லங்கிறது தான் எங்களுடைய வாதம். போங்க போங்க, முதல்ல தலைப்பை நல்லா படிச்சுட்டு வாங்க. வெரி குட். அப்புறம் ரெண்டு அடிமைதான் இங்க உட்கார்ந்து இருக்காங்களே, இவங்க மட்டும் என்னத்த சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல், இன்னொன்னு உச்சப்பா ஸ்கூல். இதுல இந்த வாய்ப்பாடு கேட்க உச்சப்பா ஸ்கூல் ஒரு ஸ்கூலா? நம்ம உச்சப்பானா வேற ஏதோ ஒரு சொல்லுவாங்க. சரி, அஜயா இருப்பா அந்த புண்ணியமா. இதுல இந்த வாய்ப்பாடு கேட்டு பாருங்க. ஒரு 2 2 இரு 2 4 3 2 10 எங்க பாட்டி விட்டு சொத்துன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பாடு தெரிய மாட்டேங்குது. தஸ் புஸ்னி இங்கிலீஷ்ல பேசுறான். ஹே ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஐ 2 அப்படின்னா அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான், ஹஸ்ரத் பெரிய அசுத்தம் சின்ன அசுத்தம்னு சொல்றீங்களே, அசுத்தம்னா என்னன்னு ஒருத்தன் கேட்டான். எங்க போய் முட்டிக்கிறது நம்ம? பெரிய அசுத்தம் சின்ன அசுத்தம்னு சொல்றீங்களே, அசுத்தம்னா என்னன்னு சொல்லி கேட்கறான். அப்படி தமிழ் நம்ம மக்கள் நாக்குல தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம பேசுறாங்களே, இவங்க வீட்ல சமையல் செய்றவங்க வேணா கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்து சமைக்கலாம். ஆனா அந்த சமையலுக்கு தேவையான நெல்லையும் காய்கறிகளையும் பயிரிட்டு தருகிற விவசாயி படிக்காதவன். வெரி குட் வெரி குட். அப்படி பேசுங்க. அவன் கால் உழலன்னு சொன்னா இந்த வயித்துல உழாது, துவா உழாது. நீங்க உடுத்துற உடைக்கு வடிவமைக்கிறது வேணா ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சவங்களா இருக்கலாம். வெரி குட். ஆனா பஞ்ச நூலாக்கி நூலை நெசவாக்கி தருகிற ஒரு படிக்காத நெசவாளி தான் நாம் உடை உடுத்துவதற்கு காரணமாக இருக்கிறார். கண்டிப்பா. இல்லன்னா அவ்வளவுதான், ஆள் பாதி ஆடை பாதி. உங்க நாகரிகமே நாங்க தர்ற நெசவுதாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க நீங்க படிப்பு வந்து பேச வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. சொல்லுங்க. படிக்காத தச்சர்கள் செஞ்ச மேஜைகளிலும் நாற்காலியிலும் தான் நீங்க உட்கார்ந்து படிக்கிறீங்க என்பதை கொஞ்சம் நன்றியோட நினைச்சு பாருங்க. ஆமா கண்டிப்பா. இது சச்சன பார்க்கப்பட்ட பாட்டு, பெரிய பாட்டு. இந்த டெஸ்க் ஸ்கூல் மதரசா டெஸ்க் பெரிய பாடுபட்டு ஃபர்ஸ்ட் டாக்டர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையினால உட்கார்ந்து இரும்புல வாங்கி கொடுத்தாங்க. எப்படி அந்த தொழிலாளிகள் இல்லைன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் கேக்குறாங்க. கேளுங்க. படிக்காதவங்க தாங்க எல்லா வேலையும் பாக்குறாங்க. படிச்சவங்களுக்கு படிப்பே தடையா இருக்குது. இந்த வேலையை பார்க்க மாட்டேன் அந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு படிச்சவங்க எத்தனை பேர் உடல் உழைப்பு வராங்க சொல்லுங்க? 2 மணி நேரம் ஜிம்ல வொர்க் அவுட் பண்றாங்க. ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கூட பீகார்ல இருந்து வராங்க. எல்லா வேலையும் அவங்களே வாங்கிட்டு போறாங்க. போவதான் செய்வாங்க. அரே பாய் ஓரமா குந்து பாயிட்டு நம்ம வேலையை அவங்க வாங்கிட்டு போவதான் செய்வாங்க. அவன் உருது பேசுற மாதிரி தெரியல. என்னமோ சொல்றா.
அது என்ன மொழின்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். இங்க வந்து வேலை செய்யறாங்களே கட்டட வேலை, இவங்க என்ன பாஷை பேசுறாங்க? ரஸ்மி சொல்லுங்களேன். மராத்தியா? அப்படியா? ஹிந்தி மாதிரி தெரியல. ஹிந்தி ஓரளவு நமக்கு தெரியுமே. இவங்க பேசுறது வந்து வித்தியாசமா இருக்கு. மராத்தி. சரி. நடுவர்களே, இந்த படிக்காதவங்களுக்குள்ள பிரச்சனையே என்ன தெரியுமா? கொஞ்சம் படிச்சா ஊரை விட்டு போவாங்க, அதிகம் படிச்சா ஸ்டேட்டை விட்டு போவாங்க, ரொம்ப படிச்சா நாட்டை விட்டே போயிடுவாங்க. ஆனா படிக்காதவங்க அப்படி கிடையாது. 5000 ரூபாய் இருந்தா பெட்டி கடையை வைப்போம், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடையை வைப்போம், 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்போம். அப்படி சொல்லுங்க. 50 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு ஃபேக்டரி கட்டி உங்கள மாதிரி படிச்ச 100 பேருக்கு நாங்க வேலை கொடுப்போம். நாங்க வேலை கொடுப்போம். என்னத்த படிச்சு வந்துக்கிறீங்க? நாங்க வேலை கொடுக்குறோம். வாங்க, எங்க கம்பெனில இருக்குது. நாட்டை விட்டு ஓட மாட்டோம், வேற வேலையை தேடவும் மாட்டோம். என்ன வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? தௌபிக்கு இந்த ஆளுங்கெல்லாம் பார்த்து அது மக்கள் தான் தெரியுது. நாங்க உள்ளூர்ல மாடு மேய்க்கிறோம், நீங்க துபாயில போய் கெத்தா ஒட்டகம் மேய்க்கிறீங்க. மங்க வந்துக்கிட்டு சூண்டிச்சுப்பா போட்டுக்கிட்டு பத்துசம் பண்ணிக்கிட்டு நான் மன்னாரங்க அங்கேயா அங்க வந்து துபாயில இப்ராஹிம் தெருல நான் வந்து கம்பெனில என்ன கம்பெனின்னு பார்த்தா நல்லா பாதுகாக்கணும் ஒட்டகத்துக்கு சாணான்ற கம்பெனி. நீங்க கடனுக்கு ஆடிக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு போவீங்க, நாங்க சொந்த காசுல ஆட்டோல போவோம். அப்படி சொல்லுங்க. நீங்க 1ஆம் தேதி ஆன சம்பளம் வாங்குவீங்க, நாங்க 1ஆம் தேதி ஆன சம்பளம் கொடுக்கிறோம். நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு நீங்க பேப்பர் எழுதி தாசில்தார் ஆயிருங்க, நாங்க வீடு வீடா பேப்பர் கொடுத்து எம்எல்ஏ ஆயிடுவோம். 4 தொண்டு நான் இத போட்டேன் அதை செஞ்சேன் டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்லைன்னு நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. நான் எம்எல்ஏ. சொல்லுங்க. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருங்க, நாங்க சமூக பணி செஞ்சு டாக்டர் ஆயிருங்க. நாங்க சமூக பணி சோசியல் சர்வீஸ் பண்ணி எங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களே. ஏன் நம்ம தலைவர் டாக்டர்னு சொல்றோமே, டாக்டர் பட்டம் எதுல வாங்கியிருக்காங்க? ப்ரொஃபசர் டாக்டர் இல்ல, சமூக பணி டாக்டர். புரியுதா? அந்த மாதிரி சமூக பணியில வாங்கிட்டு போறோம். படித்த நேர்மை பிரதமராகி பார்த்தது படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் அல்லவா? வெரி குட். படித்த மேதை அம்பேத்கர் ஜாதி நெருக்கடிகளை உடைத்தார் என்றால் படிக்காத மேதை கற்கஞ்சியும் அதே சாதனையை செய்தாரே. கற்கஞ்சி பண்ணாங்களா இல்லையா? ஏன் 5 நேர வாங்கோலியை அறிமுகப்படுத்தி உலக அரங்கத்தில் சாதனை படைத்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எம்ஏ எம்ஃபில் படித்தவர்களா? பார்த்து பேசணும். பாவம் பயந்து நடுங்குறாங்க. நடுவர்களே, பெண்ணா பெண் புலியான். நடுவர்களே, பரீட்சை எழுதுவதற்கும் மதிப்பெண் பெறுவதற்கும் பட்டம் பெறுவதற்கும் கல்வி அவசியம். வாழ்வில் முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கும் கல்வி அவசியம் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்றது இப்பதான் தெரியுது எனக்கு. அப்படி மாஷா அல்லாஹ். மோஸ்ட்லி நம்ம படிப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு முகம் இருக்கு. படிக்காம எத்தனையோ பேர் முன்னேறி இருக்கிறாங்க. என்னதை போட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? காலம் முழுக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். கேட்டா பிஏ பண்ணிருக்கிறேன், எம்ஏ பண்ணிருக்கிறேன், ஐடி ஒர்க்ல பாத்தீங்கன்னா மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். என்னத்த படிப்பு? நாங்க கொடுக்குறோம் வேலை. ரொம்ப பண்ணாங்க. மாஷா அல்லாஹ், நல்லா பண்ணாங்க. பயந்து நடுங்கிறாரு அடுத்த பேச்சாளர். வாங்க சுல்தான், பயப்படாம வாங்க. படிப்பு கல்வி அவசியமே என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில சுல்தான் அவர்கள் பேசுவார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. உட்கார்ந்து இருக்குதுங்களே, இதுங்க மேலே உண்டாவதாக. அவருக்கு விரக்தி ஆகி போச்சு. போ பொழைச்சு போ, உனக்கும் உண்டாவதாக. முதல்ல உட்கார்ந்து இருக்கிற உக்சிதா தென்காசி, இரண்டாவதாக முழிச்சிட்டு பாருங்க. மாத்திட்டா அவர் பேர் முர்ஷிதா. உக்சிதா கோபத்துல தலை தடுமாறி உக்சிதா தென்காசி. முடிச்சிட்டு பாக்குற அர்ஷத் பாய் ஆழ்வார் சொன்னாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா நீங்க படிப்பு வேணாம்னு பேசுவீங்களா? ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டு கடையில போய் உட்கார தயாரா? கரெக்ட் தானே? சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா படிப்பு வேணாம்னு சொல்லுங்க. நான் டீச்சர்ட்ட போறேன், இந்த வீடியோ போதானே செய்து போட்டு விடுறேன் தென்காசிக்கு. அனுபவம் இருக்கிறதுக்காக யாரு வேணா என்ன வேணா பண்ணிட முடியுமா? லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியலனா லட்சாதிபதி பிச்சாதிபதி ஆக வேண்டிய. ஆமா, வேற லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரிஞ்சாதானே லட்சத்தை பாதுகாக்க முடியும். லட்சத்துக்கு எத்தனை சைபர்னே தெரியாது. இவன் எங்க போய் லட்சத்தை போய் பாதுகாக்க போறான்? அவ்வளவுதான், பிச்சை எடுக்க வேண்டியதுதான். காமராஜர் படிக்கல, அவர் படிக்கல, நான் ஒத்துக்கிறேன். நானும் படிக்கல, யாரும் படிக்காதீங்கன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா பசிக்கும் பட்டினிக்கும் அல்லாத புள்ளை வயிறு நிறைஞ்சா போதுனே ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்களா? அப்படி சொல்லுங்க. மதிய உணவு சத்து உணவாக இருக்குமா? சத்து உணவு தான் காலை உணவாக இருக்குமா? அதுவும் காலை உணவு முட்டையோட போட்டுப்பாங்களா? ஸ்டேட் ரீச் இன்கிரீஸ் ஆயிருக்குமா? சாதாரண ஆயிஷாவாக இருந்த ஆயிஷாவை திறமை உள்ள பெண்ணாக ஆக்கியது, ஒஸ்தானாக ஆக்கியது
சொன்னது இந்த படிப்பல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. குர்ஆனில் 6666 என்ற வசனங்களின் எண்ணிக்கை சொன்னது அதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தெரியல சொல்லிருப்பாங்களா? மேத்ஸ் தெரியலன்னா 6666 ஒரு பொம்பளையால சொல்ல முடியுமா? தக்காளிக்கு எப்படி எழுது, மீனுக்கு எவ்வளவு தக்காளி போடணும், புளி போடணும், அப்புறம் கறிக்கு எவ்வளவு பூண்டு போடணும், இஞ்சி போடணும்னு மட்டும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா, மேத்ஸ்ல 6666 குர்ஆனுக்கு எண்ணிக்கையை சொன்னவங்க அவங்கதான். அவங்களுடைய எண்ணிக்கை தான் பெஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் தான். மத்தவங்க சொல்றாங்க எண்ணிக்கை, ஆனா ஆயிஷா நாயியோட எண்ணிக்கை தான் தூக்கி நிக்குது. அதுக்கு படிப்பு தேவை தானே. அந்த மேத்ஸ் அவங்க படிக்க போய் தானே வந்தாங்க. நல்லா சொல்றாரு, சொல்லுங்க. 2000க்கும் மேல ஹதீஸ்கள் நம்ம சொல்லி தந்தது அதுல ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திட்டு மூளையில உட்காராம பல பேருக்கு கல்வி ஆசானாக உருவானவர் அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் இந்த அடக்கோணிகளுக்கு தெரியாதா? அடக்கோணியா? அது தங்கதான் இருக்குது, ஸ்கிரீனும் போட்டு உள்ள. எனவே வாழ்வில் வெற்றி பெற கல்வி அவசியமே 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 என்று விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல தீர்ப்பு தாங்க. நல்லது, கொடுக்குறேன். சொல்ல முடியல, யாரையும் கணிக்க முடியல. நல்ல ஷார்ப் மைண்டா இருக்கான். மாஷா அல்லாஹ். பசங்க ரொம்பவே ஷார்ப்பா இருக்கிறாங்க. அதான் கிளாஸ்ல உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. சார் உள்ள நுழையும் போதெல்லாம் சிரிக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, ஏண்டா மத்த நேரத்துல விட்டு நான் உள்ள நுழையும் போது சிரிக்கிறீங்களே? இல்ல சார், நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க. என்ன சொன்னேன்? என்னடா சொன்னேன்? கவலையும் பிரச்சனையும் வரும்போது சிரிச்சிருன்னு சொன்னீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஷார்ப்பா யோசிக்கிறாங்க பிள்ளைங்க. அந்த மூளையை சரியா பயன்படுத்த தலைவர் சொன்னாங்க, ரொம்ப வேண்டுகோளா குழந்தைகளை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. மார்க்கத்தையும் கொடுங்க, உலகத்தையும் கொடுங்க. நாளைய இந்தியா, நாளைய உலகம் அவங்க கையில தான். சார் அப்படி செஞ்சுக்கலாமா? தீர்ப்பு கிடையாது. அடுத்து வர்றாங்க. நீங்க வர்றீங்களா? எஸ். ஆர்வத்துல இப்படி அடிப்புனால கடுப்பு என்ன அப்படின்னு எதிர்க்கிறார். அடுத்து வாங்க. எஃப் முகமது ஆசிப் வாங்க. உங்க பாவா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. வாங்க, அதை எடுத்துக்கோ. படிப்பு அவசியம் இல்லை என்று பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாபெரும் மஸ்ஜித் மதீனா மதரசாவின் தலைவர் அவர்களே, எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கும் நிர்வாக பெருமக்களே, எங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் உஸ்தாத்மார்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, எனக்கு முன்னாடி சூன்னு பேர் வைத்திய சுல்தான் அவர்களே வந்து அட்வைஸா குறைஞ்சிட்டு போனாரு. அட்வைஸ்ன்றது வேப்பில மாதிரி பிச்சு குடுக்கறது ஈஸி, அதை மட்டும் திங்கிறதுதான் கஷ்டம். உங்க படிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, வெறும் அட்வைஸ் மாலதான், வாழ்க்கைக்கு வரைய காணும். இன்னைக்கு தமிழ் டீச்சர் மாலத்தையும் நினைச்சா அப்படி பத்திக்கிட்டு வருதுங்க. அப்படிதான் சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நம்மால ஒருத்தர் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, ஆனா வீட்டுல டியூப் லைட் கூட மாட்ட தெரியாது. இன்னொருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு, ஆனா வண்டிக்கு பஞ்சர் ஓட்ட கூட தெரியாது. ஆமா, நடுவரத்துக்கு இங்கதான் போகணும். நம்ம இவர்தான் பார்க்க, நம்ம சமீபம் தான் பார்க்க போகணும். நடுவர் அவர்களே, வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர் வெளியே வராங்க. ஆனா நம்ம ஹெலிகாப்டர் வாங்க இத்தாலிக்கு தானே போக வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க படிப்பு ஒரு அனுபவத்தையும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஒரு காலத்துல பாபா ஒரு பக்கம் படி படி படி, அம்மா ஒரு பக்கம் படி படி படி, இங்கேயும் வந்து படி படினா ஒழுங்கு தள்ளிட்டாரு மொத்தமா. ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. ஒரு காலத்துல புள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னா தலைய சுத்தி காலத்தோட சொல்லுவாங்க. இந்த காலத்துல ஊரை சுத்தி காட்டுவாங்க, அதான் ஸ்கூல்ல சேர்க்க முடியுது. நல்லா பாதுகாக்கணும். ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நடக்கிற அட்டகாசம் கொஞ்சம் இல்ல. டொனேஷன் தனி, மாச ஃபீஸ் தனி, வருஷ ஃபீஸ் தனி. கல்வி வேணுமா? காலேஜ் ப்ரொஃபசர் வச்சுட்டு பேசுற. கல்வி வேணுமா? காசு வேணும்ன்ற அகராதியே கொண்டு வந்துட்டாங்க. இதுல நம்ம தலைவர் மாதிரி நல்லாசிரியர்கள் தான் விதிவிலக்கு. அப்பாடா பொளச்சா. ஆனா இதுல எதுவும் உழைப்புக்கு தேவையில்லைங்க, தன்னம்பிக்கை தைரியமும் இருந்தா போதும். இந்த 30 மலையாளிகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலேஜ்ல படிச்சாங்க? அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. உம்மி நபி அவங்க. ஒரு நபியா இருந்து சரித்திரம் படிக்கலையா? அடிச்சு சொல்றேன், வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் பேசிட்டாங்க. பிச்சு உதறாரு. எல்லா டீச்சர், விமலா டீச்சர், மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், எல்லா டீச்சரையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை வயலாங்க அடிக்க முடியாதுல பெரியவங்களாயிட்டாங்க. எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. யூடியூப்ல அவ்வளவு வீடியோ டவுன்லோட் பண்ணி அனுப்புனா பிறகுதான் இருக்குது. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்க? என்னப்பா? கேந்திரா வித்யாலயாவா? அதான் தெரியல. அவங்களுக்கு தமிழ் தெரியும்.
எல்லாரும் ரொம்ப சார்பா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு இது இருக்கு, நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சி தாங்க முடியல. இந்த மகிழ்ச்சி எல்லாம் சூனிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு மத்தியில முகமது உமர் என்னையா படிப்பு அவசியம் இல்ல அவசியம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கிற ஆள் இருக்கிற சைஸுக்கு அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லி வர்றார். எஸ் முகமது உமர் வாங்க, கல்வி அவசியமே 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 கர்ஜிக்க வர்றார். கண்ணியம் பொருந்திய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, நடுவர் அவர்களே, தாய்மார்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி அவசியம் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய ஆசிப் அறிவாளி வந்து எதேதோ கதை இருந்துட்டு போனாரு. வருஷம் வருஷம் 2 லட்சம் பேர் வெளியாகிறாங்கன்னா, ஆனா என்ன ஹெலிகாப்டர் வாங்க இட்லிக்கு போகணுமா? ஏன் தம்பி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கலன்னு தெரியுது. ஆமா, எக்ஸாம் பேப்பரே ஒழுங்கா படிக்க மாட்டாரு, அது எப்படி நியூஸ் பேப்பர்லாம் பாப்பாரு? நம்முடைய விண்கலம் சந்திராயனை உருவாக்கியது யாருங்க? யாரு? அதை உருவாக்கி அத்தனை பேரும் அப்படி சொல்லுங்க. நம்ம நாட்டு இந்தியருங்க, நம்ம நாட்டு இன்ஜினியருங்க. நீங்க ஸ்கூல் எல்லாம் நீங்க ஊரெல்லாம் சுத்தி கடன் வாங்கி பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஒப்பாரி வைத்தாரு. எதுக்கு தம்பி? எதுக்கு? தரமிக்க நலமிக்க அரசாங்க பள்ளிகள் இருக்கு, பள்ளிக்கூடம் அங்க சேருங்க. ஏன் நீங்க அங்கதான் போய் சேர்க்கணுன்ற அவசியமா? நலமிக்க வடமிக்க பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அரசாங்கம் உருவாக்கி. அரசாங்க ஸ்கூல்ல எத்தனை எம்எல்ஏக்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஏன் படிக்கணும் கேக்குறாரு. கேளுங்க. அது என்ன உங்க கண்ணுக்கு தெரியலையா? அப்புறம் மூக்கால அழுத முர்ஷிதாமா நேரு நல்ல ஒரு ஃப்ளோல தான் சொல்றாரு. நேரு படித்தார், ஆனா அவரை பிரதமராக்கியது படிக்காத காமராஜர் தான் என ஒப்பாரி வைத்தாங்க. படிக்காத மேதை காமராஜர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று ஏன் நினைத்தார்? ஏனென்றால் அவருக்கு படிப்பின் அருமை தெரிந்திருக்கிறது, என் அணியில் வீராதி வீரர்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அது ஏன் இந்த 3 பாதி அவிஞ்ச முட்டைகளுக்கு தெரியவில்லை? கொடுமை. அப்புறம் மூக்கால விடவே மாட்டீங்களா? முர்ஷிதாமா சொன்னாங்க, 5000 ரூபாய் இருந்தா இந்த கடை போடலாம், 50000 ரூபாய் இருந்தா அந்த கடை போடலான்னு. உங்களுக்கு லைசன்ஸ் பெர்மிஷன் ஈஸியா கிடைச்சிடுமா? அப்படி கேளுங்க. இவர்கள் சொல்வது போல படிக்காதவர்கள் வெற்றி பெறுவது எளிதா என்ற கேள்வியை நான் இந்த மன்றத்தில் வைக்கிறேன். படிக்காதவர்கள் வெற்றி பெற்றவர்களில் 1 விழுக்காடு கூட இருக்க மாட்டார்கள் இந்த மானுட திரளில். இவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? இவங்க என்ன பசங்க அமைதியா இருங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெற்றி பெற்றவர்களை எல்லாம் எடுத்து படிச்சவங்க எத்தனை பேரு படிக்காதவங்க எத்தனை பேருன்னு உட்காந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அந்த தோல்வி விட்டுறவர்களையும் பாருங்களேன், படிச்சவங்க எத்தனை பேர் படிக்காதவங்க எத்தனை பேருன்னு. இவங்க சொல்ற மாதிரி படிக்காதவர்கள் வெற்றி பெறுவது ஒரு விபத்து, அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இந்த சமூகத்திற்கு இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? படிக்காத எனக்கு கோஷமா? எனக்கு புரியல. நம்மை வேறாக தாங்கி பிடிக்கும் அல்லாஹ்வின் வேதம் தன்னுடைய முதல் வசனம் இக்ரா படியுங்கள் நபியே என்று கூறுகிறது. அப்படி சொல்லுங்க. முதல் வார்த்தையை நீ படின்னு தான் சொல்றான் அல்லாஹ். முதல்ல நீங்க தொழுன்னு சொல்லல, நீ மார்க்கத்தை போய் சொல்லுன்னு சொல்லல, இக்ரா நீங்க படிங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை படிங்கன்னு சொல்றான். இது கூட இவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் பரிதாபம். அல்லாஹ்வின் வேதம் சொல்லுது படின்னு, இறை தூதர் வார்த்தை சொல்லுது படின்னு, நல்லவர்கள் அனைவரும் சொல்றாங்க படின்னு. ஆனா இந்த 3 மூஞ்சலிங்க சொல்றாங்க படிக்க கூடாது. 3 மூதேவி கால வந்துச்சு, மூஞ்சலின்னு தான் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வை பயந்து எல்லோரும் சந்தோஷப்படும்படி ஒரு தீர்ப்பை தாருங்கள் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி அவசியமே 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 என்று விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வியினுடைய மகத்துவத்தை நன்குரம் பெற்றிருக்கிறார். அர்ஷத காணாம அவர் ஓடிட்டாரன்னு பார்த்தேன், பாத்ரூம் தூரம் வந்துருச்சோ போயிட்டாரன்னு சொல்லி பார்த்தேன். வாங்க, கல்வி அவசியம் இல்லை, வாழ்க்கைக்கு வெற்றிக்கு கல்வி தேவை கிடையாதுன்னு சொல்லி பேச வர்றேன். அளவில்லா கருணை நிகழில்லா அன்புடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த சிறப்புமிக்க விழாவின் தலைவர் அவர்களே, பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு முன்னாடி பேசின உமர் பாய் கல்வி வேணும்னு சொன்னாரு. ஆனா இட்டாலிக்கும் இட்லிக்கும் கூட வித்தியாசம் தெரியாம இருக்காரு. இப்போ ஒரே இத்தாலின்னு கரெக்டா சொல்லி இருக்கிறாரு. அது என்ன இட்லி? சொல்லுங்க. இப்போ ஒரே தொழிற்சி போன 3 பேரும் சேர்ந்து நம்ம மிரட்டி தான் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார், படிச்சவங்க ஜெயிக்கிறது நிச்சயம், படிக்காதவங்க ஜெயிக்கிறது ஆக்சிடென்ட். ஆமா, படிச்சவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெற்றி இருக்குங்களா? படிச்ச டிகிரி வாங்கிட்டு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒருத்தன் தன்னோட ஃப்ரெண்டை பார்த்தா, எப்படிடா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அவரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால நல்லா இருக்கேடா அப்படின்னு சொன்னாரு. அது நம்ம வேலையில பேசுறீங்களா?
டேய் நீ படிக்கும்போது ஆவரேஜ் மார்க் கூட எடுக்க மாட்டியாடா, முட்டை தாண்டா வாங்குவ, நீ எப்படா இவனெல்லாம் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்னாரு, ஆமாண்டா முட்டை மார்க் தான் வாங்குவ, அதனாலதான் இந்த படிப்பே வேணாம் டீச்சர் போட்ட முட்டையை வச்சே ஒரு முட்டை கடை ஆரம்பிச்சு ஓகமா இருக்க. இதெல்லாம் ஆக்சிடென்ட் இல்லம்மா, இன்சிடென்ட். உனக்கு படிப்பு வரலன்னா, படிப்புல முன்னேற முடியாதுன்னா உனக்கு வேற வழி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இந்த அந்நிய தவிர படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்ல. படிப்புன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு படிப்பு எல்லாமே ஒரே தரத்துல இருக்கா சொல்லுங்க? சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன் இப்படி வகைப்படுத்தி வேறுபடுத்தி பார்ப்பதா படிப்பு? ஒரு நகரத்து பையனோட ஒரு கிராமத்து பையன் போட்டி போட முடியுமா? அதை விடுங்க. படிப்புனா ஸ்டேட் சப்ஜெக்டா சென்ட்ரல் சப்ஜெக்டா யாரு கையில இருக்கு? 76 ஆண்டுகள் ஆன பிறகும் கல்வியை பற்றி சரியான முடிவெடுக்க முடியாது இந்த தேசத்துல. படிச்சா முன்னேறலாம் சொல்றதுக்கு நீங்க 3 பேரும் எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தீங்க? ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல படிக்காதவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கல்ல. எல்லாரோட கையிலயும் ஆப்பிள் போன் இருக்கு. உலகம் முழுக்க பல கோடி ஆப்பிள் போன் போயிருக்கு. ஆப்பிள் போன் அத கண்டுபிடிச்ச ஸ்டீஃபன் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனம் சாம்சங் போன் தான் இருக்கு. ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கியவர் ஒரு செமஸ்டரை தாண்டல. நம்ம ஊர்லங்க ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் முதல்ல எலக்ட்ரிக் மோட்டாரை கண்டுபிடிச்சவர். அவரு பள்ளிக்கூடம் பக்கமே போனது. தமிழகத்தோட பெரும்பாலான முதலமைச்சர்கள் பள்ளிக்கூடம் பக்கமே தலைவச்சு கல்லூரி பக்கமே போகாதவங்க பள்ளிக்கூடம்லாம் போயிருக்காங்க. கல்லூரி பக்கமே போகாது. கலைஞர் கபர்ல இருந்து எஞ்சதுல போற அவர் 10 வரைக்கும் படிச்சிருக்காருப்பா. அவ்வளவே மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் கல்லூரிக்கு போகாதவர். மிக்கி மவுஸ் சித்திரத்தை உருவாக்கிய வால்ட் டிஸ்னி பள்ளிக்கூடம் போகாதவர். ஏங்க இவ்வளவு லைட்டை போட்டு வச்சிருக்கோமே, அதை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ஸ்கூலுக்கு போய் விரட்டி அடிக்கப்பட்டவர். அதனால நடுவர் அவர்களே, கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம், கல்வியை விட தன்னம்பிக்கை முக்கியம் என்று சொல்வதற்கு தான் நீங்கள் அறிய தவிர கல்வி வேண்டாம் என்று சொல்வதற்கல்ல. கல்வியை தவிர எத்தனையோ இந்த மண்ணில் இறைவன் வைத்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வரலன்னா பிசினஸ், டெய்லரிங், மெக்கானிக், டிசைனிங் இப்படி எத்தனையோ இருக்கு. உங்க கண்ணுங்களுக்கு தெரியல. சாதிக்க துடிக்கும் உள்ளங்களுக்கு வாழ்த்து கூறி கல்விக்கு வெற்றி அவசியமே இல்லை என்று நன்றி கூறி கல்விக்கு வெற்றிக்கு கல்வி அவருக்கு ஆர்வத்துல நாக்கு தீர்ப்பு உங்களுக்கே தெரிந்திருக்கும். நாம வளவலன்னு பேசணும்ன்ற அவசியமே இல்லை. இவ்வளவு நேரம் முழுக்க நீங்க கண் கொட்டாம இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத நீங்க உள்ளத்துல என்ன செஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. நம்ம விழாவளியா சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. நபிகள் நாயகம் அழகாக சொன்னாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இக்ரா, நீ படின்னு தான் சொன்னாங்க. படித்தா என் இறைவனை அறியலாம் என்ற ஞானம் பிறக்கிறது. படித்தா என் இறைவன் எனக்கு தந்த மார்க்கத்தை நான் அறியலாம். ஹதீஸ பார்க்கறதுக்கு தமிழ் படிப்பு அதுதான 10 வரைக்கும் தான் 10 படிச்சிருந்தா உள்ள என்ட்ரியே பண்ணுவாங்க. காஷிபுலுதா மதரசா பூந்தமல்லி காஷிபுலுதான் மட்டும் இல்ல, அல்ஹுதா நம்ம அடையாள ஆலிம் வச்சிருக்காங்க இல்லையா, சரிதுதீன் பாக்கவி ஹஸ்ரத், அவரு கம்பல்சரி 10 படிக்கிறத ரிஜெக்டட். ஒரு காலம் இருந்துச்சு, 2வது படிச்ச ஆலிம்கள்லாம் கூட இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. கல்வியின் விழிப்புணர்வு உள்ளத்தில் மதரசாக்களில் கூட உலக கல்வியோடு சேர்ந்த மார்க்க கல்வி போதிக்கப்பட்டு அழகா சொன்னாங்க. ஆனா என்ன சில வருத்தங்கள் என்னன்னா, அழகாக ஒரு புள்ள வேதனையின் வடிவாக சிரிப்பாகவே சொல்லிட்டு போனா, படிப்புள்ள சமம் இருக்குதா? அது என்னடா மெட்ரிகுலேஷன், சிபி, அப்ப தரம் தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையில ரொம்ப பின்னடைந்த அவன் இதை நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த படிப்பை இந்த படிப்பை சிபிசி நினைச்சு பார்க்க முடியுமா? அதுலயே தீண்டாமை வச்சுக்கிட்டு எப்படி படிப்பை வச்சு நீ நியாயப்படுத்துற அப்படின்ற மாதிரி கேட்டார். அது உண்மையான வார்த்தை. ஒவ்வொரு காலேஜில் ஹாஜர் அல்லாவுடைய கிருபையினால அவங்களுடைய அந்த தரப்புல வரக்கூடிய பிள்ளைகளை முடிந்த அளவுக்கு லஞ்சம் கிஞ்சம் அப்படி இப்படி டொனேஷன் உள்ள நுழையும் போது ஒரு பீஸ், மாச பீஸ், வருஷ பீஸ் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நியூ காலேஜ் ஒரு அளவுக்கு நல்லபடியா தான் இயங்கிட்டு இருக்கிறதாக கேள்வி. அங்க மதிப்பெண் மட்டும்தான், இந்த ரெக்கமெண்டேஷன் கூட அங்க வேல்யூபிள் கிடையாது. நானே என்னுடைய மகளை நம்ம பள்ளி தலைவர் தானே உள்ள நுழைக்க முடியாது, மதிப்பெண் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி சில காலேஜஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா சில தரம் குறைந்த காலேஜ்கள், கல்லூரிகள் இதுக்குதான் என்ன செய்யறாங்க, காசை கொடு கல்வி வரும், காசை கொடு பட்டம் வரும், காசை கொடுப்பா உனக்கு என்னப்பா வேணும் கொடுத்துறோம், டாக்டர் பட்டம் கொடுத்துறோம். எத்தனை கோடி டாக்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு மட்டும் எத்தனை கோடி டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க தெரியுமா? மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய எத்தனையோ கோடிகள் டாக்டர்ல, வக்கீல்ல, இன்ஜினியர்ல வீட்டை கட்டுறான். கஷ்டப்பட்டு தன் தாலியெல்லாம் கொடுத்து ஒட்டு மொத்தமா வீடை கட்ட
அந்த வீடு ஒரு வருஷத்துல தடாவுடாலும் கீழே விழுந்துருது. கேட்டா சரியான இன்ஜினியர் இல்ல, சிவில் சரியா படிக்கல, என்னவோ என்னதே ஒண்ணு மேப்ப போட்டு பணம் வந்தா போதும் சொல்லிட்டு உள்ளதுக்கு போட்டு போயிட்டான். அப்போ நுகர்வோர் என்ன செய்யறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட படிப்பு தேவையா, வாழ்க்கையில எவ்வளவோ இருக்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சவங்களா, பிலால் ரலியல்லாஹு படிச்சவங்களான்னா கேட்டாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் ஒரு காலம் ஊர்கள்ல எப்படி வச்சிருந்தான்னு சொன்னா, ஒரு இனத்தவருக்கு கோயிலுக்கு உள்ள போகலாம், ஒரு இனத்தவர் கோயிலுக்கு வெளியே தான் நிக்கணும், ஒரு இனத்தவர் ஊருக்குள்ள செருப்பு போட்டு போலாம், ஒரு இனத்தவர் செருப்பே போடக்கூடாது, மேல் சட்டையும் போடக்கூடாதுன்ற காலம் இருந்துச்சு. பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன லோகம், என்ன மைனஸ் பாத்தீங்கன்னா படிப்பு இல்லை. படிக்க ஆரம்பிச்சாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்ப வெள்ளக்காரன் வந்தானோ அவன் நாட்டை அடிமைப்படுத்தினா, அப்படி பண்ணா இப்படி பண்ணா சரிதான். ஆனா அவன் லேசா அப்படி போட்டுட்டு போனதான் ஆங்கில அறிவு. இந்த ஆங்கில அறிவு கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தன்னம்பிக்கை உள்ளவர்களாக உயர்த்தியது. சமூக அரங்கத்தில் நானும் மனிதனே, நானும் எனக்கும் சுயம் இருக்கிறது, எனக்கும் மரியாதை வேண்டும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் தலைநிமிர செய்து படித்தான். இந்த படிப்பு இருக்க போய்தான் அவன் சுயத்தை வெளியில கொண்டு வந்தான், சுய கௌரவத்தை வெளியே கொண்டு வந்தான். ஒன் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த படிப்பு இருக்க போய்தான் அடிப்படை விஷயங்கள், பாஸ்போர்ட், இதுக்கு படிப்பு இருந்தா மட்டும்தான், ஓரளவுக்கு படிப்பு இருந்தா மட்டும்தான் சில விஷயங்களை இது பண்ண முடியும். இந்த படிப்பு இல்லாத மக்கள் இந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிற படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அப்போ அடிப்படை விஷயங்கள், வாழ்க்கையின் முன்னேற்றங்கள், இன்னவரை எல்லாவற்றுக்கும் படிப்பு மிக முக்கியம் என்பது தெரிகிறது. எனவே இவங்க சொல்ற மாதிரி நூத்துல அவர் அழகா சொன்னார், அது ஆக்சிடென்ட் இல்ல, அது இன்சிடென்ட் அப்படின்னு மாதிரி சொன்னார். அந்த மாதிரி இன்சிடென்டா சில விஷயங்கள் படிக்காத மக்களுக்கு நடக்கலாம். அவங்களுடைய பாரம்பரியம் முன்னாடி வச்சுட்டு போயிருப்பாங்க சொத்து, அந்த சொத்துக்கு இவர் வாரிசா இருப்பாரு. அப்ப பெரிய தமிழ்தாரா இருப்பாரு, படிக்க தேவையில்லை. அந்த காலத்துல இருந்து அப்படிதான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் கண்டிப்பாக கணித அறிவு உள்ளவனாக இருந்தா மட்டும்தான் அவனால முடியும்ன்ற ஒரு நிலைப்பாடு. அதிலும் இப்ப உள்ள இந்த காலகட்டத்தில் படிப்பு இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்பது நிதர்சனம். ஆகவே வாழ்வில் வெற்றி பெற படிப்பு அவசியமே, படிப்பு அவசியமே, படிப்பு அவசியமே என்று நல்ல தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.